Hi friends, welcome our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பாஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கூடைக்கு எப்படி கைப்பிடி பின்னுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 50-50 ஒயரில் ஆல்ரெடி லாக் டைப்பில் வந்துட்டு நாங்கள் கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். இந்த ஜிக்ஸாக் மாடல் மாதிரி இப்படி லாக் டைப்பில் வரும். இதில் வந்துட்டு நார்மலாக நம்ம சொருகும் இல்லையா, அந்த மாதிரி தான் பின்ன போகிறோம். ஆல்ரெடி ஒரு கைப்பிடி பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சைடு கைப்பிடி வந்துட்டு பின்னிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் மாதிரி வரும். ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக. இப்போ இதில் நம்ம என்ன கலர் வேணாலுமே நம்ம போட்டுக்கலாம். 50-50 ஒயரில் வந்துட்டு போடுற மாதிரி. இதில் நார்மலாக நம்ம வந்துட்டு கைப்பிடி சொருகுவோம் இல்லையா, அந்த மாதிரி. லாக் கைப்பிடி வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரியாது. இதுனா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கைப்பிடி வந்துட்டு ஈஸியாக தெரியும். அதனால் அந்த மாடலில் வந்துட்டு பின்னி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு சைடில் கைப்பிடி பின்னிட்டு சொருகிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிபாகத்துலேருந்து 6ஆவதாக இருக்கிற முடிச்சு, அதுக்கு மேலேருந்து கீழே 1 2 3 4 4ஆவதாக இருக்கிற முடிச்சில் வந்துட்டு இந்த கைப்பிடி வந்து போட்டிருக்கோம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து 6, மேலேருந்து கீழே 4, அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்துட்டு எப்படி சொருகி எடுக்கிறதுன்றதை வந்து பார்க்கலாம். 1 2 3 4 5 6. இந்த 6ஆவது லைனை நேராக மேலே எடுத்து வந்தோம்னா 1 2 3 4 கீழே 4ஆவதாக இருக்கிற முடிச்சு, அதை வந்துட்டு இப்போ மார்க் பண்ணிக்கணும். 3 அடியில் 3 ஒயர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு அரை அடி சேர்த்தி கூட எடுத்துக்கோங்க. இந்த ஒரு முடிச்சு இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற 4 கேப்லேயுமே வந்து உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி அந்த முடிச்சை சுற்றி 2 சைட்லேயுமே வந்துட்டு ஒயர் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஆப்போசிட்டில் கீழே விட்டு மேலே இழுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஒயரு. இப்போ இங்கே கிராஸாக இந்த சைடில் பெருக்கல் குறி மாதிரி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பெருக்கல் குறி மாதிரி வந்துட்டு கிராஸாக இருக்கும். ஒவ்வொரு ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சைடில் வந்துட்டு 2 ஒயர் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஒயர் அதே மாதிரி இந்த சைடில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். 2 ஒயர் வந்து விட்டுட்டு நம்ம சரிசமமாக வந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு எல்லாம் சேர்த்து எப்பவும் போல் இந்த சைடில் விட்டு அந்த சைடில் விட்டுற மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஏதாவது ஒரு சைடில் வந்துட்டு ஒரு ஒயர் அதிகமாக விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 4 ஒயர் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரை இந்த சைடில் இருக்கிற ஒயரை சரிசமமாக இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள் ஒயர் எல்லாமே இதே மாதிரி சரிசமமாக இருக்கணும். இப்போ எல்லா ஒயரும் சரிசமமாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே பின்னுறதுக்கு நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயரும் ஒரே கலரில் 50-50 தான் எடுத்திருக்கேன். இந்த உள் ஒயரை அப்படியே 2ஆக மடித்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5.5 அடி எடுத்துக்கோங்க. 2ஆக மடிச்சிங்கன்னா 6 அடி வரும். 6 அடிக்கு பதிலாக நீங்கள் 5.5 அடி கட் பண்ணிக்கோங்க. 5.5 அடின்றது வந்து 3 உள் ஒயருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 4 5 உள் ஒயர் வச்சிங்க அப்படின்னா அதை 2ஆக மடித்து எடுக்கணும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடில் இதுவும் இன்னொரு சைடில் அதே மாதிரி இருக்கணும். ஒயிட் மேலே இருந்துச்சுன்னா ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு வைக்கக்கூடாது. கீழே பர்பிள் இருக்குது, அங்கே கீழே வந்து ஒயிட் இருக்குது, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. 2 சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பர்பிள் வந்து கீழே இருக்குது, ஒயிட் வந்து மேலே இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். இப்படி வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கூடையோட உள் சைடில் விட்டு எடுக்கிறப்ப இப்படி மடக்கு நீ வெளியே இழுத்திங்கன்னா இந்த ஒயிட் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த டிசைன் கரெக்டாக வரும். பர்பிள் மேலே இருக்கிற மாதிரி இப்படி வந்து உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி இழுத்திங்க அப்படின்னா பர்பிள் தான் ஃபஸ்ட்டு அந்த ஜிக்ஸாக்காக வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் தெரியும். ஒரு கைப்பிடியில் என்ன இது வந்துட்டு மேலே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் மேலே இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டு இந்த கூடையோட உள் சைடில் விட்டு வெளியில் எடுக்க போகிறேன். பர்பிள் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஒயிட் லைன் வந்துட்டு வராது. பர்பிள் லைன் தான் இந்த ஜிக்ஸாக்காக நம்மளுக்கு வந்துட்டு வரும். இப்போ ஒயிட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு இன்னொரு ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஒயரையும் சரிசமமாக நம்ம வைக்கணும். உள் ஒயர் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் இப்படி சரிசமமாக வச்சுக்கோங்க. 4 ஒயரையும் சரிசமமாக வச்சுட்டு ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். உள் ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வந்து உள் ஒயர் அளவு மாறாமல் இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஏற்றியும் தாத்தியும் போயிடும். இப்போ நான் கரெக்டாக வச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கூடை சைடில் சென்டர் லைனில் வந்து ஒயிட் வரும். நீங்கள் பர்பிள் மேலே இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஜிக்ஸாக் வந்து பர்பிள் கலரில் தான் இந்த சென்டரில் வந்துட்டு தெரியும். எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் 2 சைடு கைப்புள்ளியுமே வந்துட்டு அந்த ஒரே மாதிரி வைங்க. இந்த சைடில் ஒயிட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு
இன்னொரு சைடில் வந்துட்டு பர்பிள் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயருக்கு கீழே அந்த மாதிரி வைக்கணும். அடுத்த ஒயரை ஒரு ஒயருக்கு கீழே இன்னொரு ஒயருக்கு மேலே அந்த மாதிரி நான் வச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒயரில் ஒரு ஒயர் மட்டும் இடையில போய் ஒரு ஒயர் செப்பரேட்டாக தூக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற 3 ஒயரில் எதுவுமே போகல. இந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக தூக்கிட்டு இருக்கும். ஒரு ஒயர் அடியில் போகிறனால அந்த ஒயரை மட்டும் எடுத்து இந்த சைடில் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ஒயருக்கு அடியில் இந்த ஒயர் போயிருக்கு இல்லையா, அதனால இந்த ஒயரும் வந்து தனியாக இருக்கும். இந்த 3 ஒயரில் பார்த்து எதுவுமே போகாது. இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் இப்படி விட்டு எடுத்துகிட்டு வரணும். இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் கீழே போயிருக்கு, அந்த ஒரு ஒயர் மட்டும் இப்படி தனியாக தூக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடில் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் விட்டுட்டு திருப்பி லெஃப்ட் சைட்லேயே நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இவ்வளோதான். இப்போ நல்லா டைட் பண்ணிடணும். இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்துட்டு ஜிக்ஸாக்காக வந்துட்டு வரும். அதுவே நீங்கள் பர்பிள் மேலே இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த சென்டர் லைன் வந்து பர்பிள் கலரில் ஜிக்ஸாக்காக வரும். வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. கைப்பிடி பார்க்குறப்ப அது கொஞ்சம் திருப்பின மாதிரி இருக்கும், அதனால தான். இப்போ சொன்ன அதே மெத்தடு தான். எந்த ஒயர் வந்து ஒரு ஒயருக்கு கீழே போய் செப்பரேட்டாக தூக்கிட்டு இருக்கோ அந்த ஒயரை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து பின்ன போகிறோம். உள்ளே இருக்கிற ஒயர் வந்துட்டு ஃபுல்லும் கவர் பண்ண மாதிரி அடுக்கடுக்காக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி கரெக்டாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த கைப்பிடியில் இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் நம்ம பின்ன போகிறோம். அந்த செப்பரேட்டாக இருக்கிற ஒயரை 2 ஒயருக்கு நடுவில் ஆப்போசிட்டில் சுற்றி எடுத்துகிட்டு வர்றது மட்டும்தான் இந்த கைப்பிடி முடிகிற வரைக்குமே பின்ன போகிறோம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜிக்ஸாக் மாதிரி போட்டது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி வந்துட்டு வரும். ஏன்னா அதில் வந்து நம்ம ஆல்ரெடி உள் ஒயர் வந்து சுற்றிடுவோம். அதை சுற்றி பின்னிட்டு வர்றது நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் உள் ஒயரை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணேன் பாரு, அதே மாதிரி ஒரு 2-3 பின்னல் பின்னிட்டு நீங்கள் உள் ஒயரை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த வளைச்சி விட்டு நம்ம வந்து கைப்பிடி உள்ளே வந்து சொருகுவோம் இல்லையா, உள் ஒயர்லாம் சொருகிறப்ப கூடைக்குள்ளே சொருகிறப்ப நம்ம பெண்ட் பண்ணுறப்ப அந்த பெண்ட் பண்ணோம்னாவே நம்ம லூஸாக பின்னிருந்தோம் அப்படின்னா உள் ஒயர் வெளியில் தெரியும். இந்த மாதிரி நல்லா கிட்ட நெருக்கி விட்டு நம்ம பின்னுறப்போ உள் ஒயர் வந்துட்டு தெரியாது. இதில் ஒரே ஒரு மெத்தடு மட்டும்தான். இப்போ செப்பரேட்டாக இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம இப்படி சுற்றி எடுத்துக்கிட்டு வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் சென்டர் லைனில் வந்துட்டு ஒயிட் கலர் வந்து ஜிக்ஸாக்காக நல்லா கிளியராக தெரியுது. இதே இதுலேயே வந்துட்டு 3 ஒயர் வச்சும் பின்னலாம். அது வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 2-3 பின்னல் பின்னிட்டு மறுபடியும் உள் ஒயரை வந்துட்டு டைட்டாக இழுத்து விட்டு பின்னுற ஒயரை வந்துட்டு முன்னாடி தள்ளணும். கூட சைடில் தள்ளினீங்க அப்படின்னா அது வந்து நல்லா நெருக்கமாயிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஜிக்ஸாக்கு. இதில் வந்துட்டு நான் 3 ஒயர் தான் உள் ஒயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் 5 ஒயர் கொடுத்தீங்கன்னா இன்னுமே அது வந்துட்டு நல்ல பார்வையாக வந்துட்டு தெரியும் அந்த ஜிக்ஸாக் மாடலு. இப்போ இந்த மாதிரி பள்ளமாக இல்லாத மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக வந்துட்டு இருக்கும். இது ஃபுல்லுமே பின்னிட்டு ஒரு 10 இன்ச்சு வந்துட்டு 10 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கிற மாதிரி 4 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம கூடையை வந்துட்டு சொருகிறதுக்கு விட்டால் போதும். ஏன்னா இது சின்ன கூடைன்றனால அந்தளவுக்கு நம்மளுக்கு போதும். இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஜிக்ஸாக்கு. சென்டரில் சைட்லேயுமே அதே மாதிரி பர்பிள் வந்து ஜிக்ஸாக் மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நான் பின்னிட்டு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக முடிகிறதுக்கு ஒரு 10 இன்ச் அந்த மாதிரி இருக்கணும். 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி விடணும். இப்போ ஃபுல்லுமே நான் வந்து பின்னிட்டு வந்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் வந்துட்டு இருக்குது, நல்லா நேராக வச்சுட்டு பின்னிருக்கேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃபினிஷிங்கு. இப்போ இதிலேருந்து நம்ம ஸ்கேலில் அளந்துக்கலாம். இப்போ 4 வரைக்கும் வைக்கணும், 4 இன்ச்சு வைக்கணும், 10 சென்டிமீட்டர் வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்குது. நம்ம இந்த பின்னி முடித்ததுலேருந்து அளவு பார்க்கணும். இப்போ 5 இருக்குது, இன்னும் 1 இன்ச்சு நம்ம வந்து கம்மி பண்ணி பின்னணும். இது சின்ன கூடை அப்படின்றனால நம்ம 10 வச்சோம்னா போதும். பெரிய கூடை அப்படின்னா 15 வரைக்கும் சொருகிறதுக்கு வைக்கணும். இல்லை உங்களுக்கு ஹைட் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 அடி கட் பண்ணுறதுக்கு பதிலாக 3 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பின்னிட்டு அளவு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 வரைக்கும் இருக்குது. இன்னும் 2-3 பின்னல் பின்னணும். பின்னுறப்ப கடைசி வரைக்குமே இதே மாதிரி உள் ஒயரை இழுத்து நம்ம வந்துட்டு டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா நெருக்கமாக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு 10 அடிக்கும் கீழே இருக்குது. ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் அளவு மாறுது. மீதி எல்லா ஒயரும் அந்த 10க்கு நேராக வந்துட்டு இருக்குது. 10 சென்டிமீட்டருக்கு நேராக இருக்குது. இப்போ இந்த சைடில் இருந்து 6வது முடிச்சிலேருந்து நம்ம மேலேருந்து 4வது முடிச்சு மார்க் பண்ணோம். அதே மாதிரி 1 2 3 4 5 6. இந்த 6வது லைனில் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 1 2 3 4 இந்த 4வது முடிச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணணும்.
இதில் வந்துட்டு ஒரு துண்டு ஒயர் சொருகி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கேப்பில் வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அந்த மாதிரி வந்துட்டு சொருக போகிறேன். இதில் மேலேயும் கொஞ்சம் சேர்த்தி ஒயர் வந்துட்டு சொருகிக்கலாம். அந்த மேலே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நான் வந்து சொருகி விட்டுட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடு ஹோல்ஸ்குள்ளேயும், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு ஹோல்ஸ்குள்ளேயும் அந்த முடிச்சை கவர் பண்ணி நான் வந்துட்டு எல்லா ஒயரையும் வந்துட்டு சொருகி விடுறேன். இந்த நல்லா பின்னுற இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ உள் ஒயர் உள்ளே வந்து சொருகி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக இழுத்து விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கு இல்லையா, அதை வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம ஒயர் வந்து சொருகி விடணும். இதில் ஒரு 2-3 ஒயர் அந்த மாதிரி மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ நேராக மேலே இருக்கிறத நம்ம இந்த மாதிரி சொருகி விடணும். இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சொருகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நல்லா டைட்டாக பின்னிருக்கேன். இந்த இதில் வந்து சொருகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். லைட்டாக அந்த இதை தூக்கி விட்டுட்டு அப்படியே சொருகி விடுங்க. நகத்தில் லைட்டாக பேத்து விட்டிங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் வந்துட்டு கிராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு சொருகிடலாம். இப்போ நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இது எல்லாமே ஒரு 2 இதில் நான் சொருகிட்டு காமிக்கிறேன். ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம சொருகணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து ரைட் சைட்லேயும், ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து லெஃப்ட் சைட்லேயும் வந்துட்டு சொருகணும். உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இடையில அந்த ஹோல்ஸு மறைக்காத மாதிரி வந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் உள்ளே சொருகவே முடியல. இப்படி நல்லா அழுத்தி அந்த மாதிரி சொருகணும். இதே மாதிரி சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த உள் ஒயரை மெரூன் கலர் ஒயர் எல்லாமே சொருகியாச்சு. இப்போ இந்த பின்னிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஒயர் தான் இருக்குது. இதை மேலே இருக்கிற நாட்டில் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு சொருகி விட போகிறேன். இதை இந்த சைட்லேயும் அதுக்கு ஆப்போசிட் நாட்டில் லைன்லேயும் அப்படியே மேலே வந்துட்டு சொருகி விட போகிறேன். ரொம்ப சைனிங்காக இருக்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிச்சிலேருந்து சொருகி விட்டுறணும். அந்த முடிச்சிலேருந்து அப்படியே நேராக வந்துட்டு நம்ம ஒயர் சொருகிட்டால் போதும். இதையும் இதே மாதிரி 2 ஒயரையும் ஒரே முடிச்சுக்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டாச்சு. இப்போ இது சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த உள் ஒயர் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இழுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே வந்து சொருகிட்டு பார்க்கலாம். உள் ஒயர் ஃபுல்லாக சொருகிட்டு அதுக்கப்புறம் இந்த கூடையை விட்டு கைப்பிடி விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடி வந்துட்டு ஒயர் கட் பண்ணிவிட்டு நம்ம சொருகணும். இதை சொருகி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த கைப்பிடி வந்து மடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4.75 இருக்குது. 5 அடி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக 5 இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 1/2 அடி சேர்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உள் ஒயர் வந்துட்டு வெளி பின்னுறதுக்கு வந்து 6 அடி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஒயரையுமே சுற்றி உள்ளே சொருகி விட்டாச்சு. இந்த சொருக முடியாமல் இருக்கும் இல்லையா, அந்த ஒயரில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். எல்லா ஒயரையுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி பக்கம் வந்துட்டு ஒயர் இருந்தால் போதும். ஏன்னா நான் கட்டில் இருந்து அப்படியே வந்துட்டு ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கீழே பின்னுனதுக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் இந்த கைப்பிடி சுற்றி அந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை சுற்றி நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். அந்த ஹோல்ஸில் விட்டு அந்த ஒரு லைனை சுற்றி நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். அதே மாதிரி வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியில் அந்த மாதிரி இந்த சைடில் 3 ஹோல்ஸ் இருக்குது, அந்த சைடில் 3 ஹோல்ஸ் இருக்குது. அதை விட்டு நான் சேர்த்து எடுத்துக்கிட்டு வரேன். அந்த சைடில் பின்னி நம்ம மடித்து சொருகி இருக்கிறோம் இல்லையா, அதனால் கரெக்டாக வரல. இப்போ இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி 2 சைட்லையும் டைட்டாக இழுத்துட்டு இதை இந்த சைடில் உள்ளே விட்டுறணும். இதை வந்துட்டு ஆப்போசிட்டில் இங்கே வந்துட்டு உள்ளே விட்டுறணும். இதை அப்படியே விட்டுட்டு சைடாக சொருகி விட்டுறணும். இதையும் நல்லா டைட்டாக இழுத்துட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு ஒயர் விட்டுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பெருக்கல் குறி மாதிரி வந்துட்டு வர்ற மாதிரியும் வந்துட்டு சொருகிக்கலாம். இதை அப்படியே கீழே சொருகி விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இந்த ஒயரை வந்து சொருகி விடணும். இப்போ மேலே இருக்கிறத வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் கீழே இருக்கிறத வந்துட்டு ரைட் சைட்லேயும் வந்துட்டு சொருகி விடணும். நான் ஒரு முடிச்சில் சொருகி காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே சொருகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். மேலே லைனு அப்படின்றனால இந்த மாதிரி கிராஸ் அப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொருகிறப்ப. கிராஸை இப்படி வந்து லைட்டாக வந்தது தூக்கி விட்டுட்டு இப்படி சொருகுங்க. ஈஸியாக இந்த மாதிரி சொருகிடலாம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லும் சொருகிட்டு கீழே அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வந்துட்டு சொருகணும். மேலே சொருகி காட்டினா அதே மாதிரி தான். ஒரு லைன் விட்டு அடுத்த லைன் வந்து சொருகிறோம். இப்படி 2ஐயும் டைட் பண்ணிவிட்டு இதையும் சொருகிட்டு பார்க்கலாம்.
இப்போ நான் ரெண்டையுமே வந்துட்டு சொருகிட்டேன். இந்த சொருக முடியாத ஒயரை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி தான் மீதி இருக்கிற 3 சைட்லேயுமே வந்துட்டு நம்ம கட்டிட்டு பார்க்கலாம். அப்போ கூட வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சைட்லேயுமே 4 சைட்லேயுமே கூடையை கட்டியாச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பர்பிளில் வேணாலுமே வந்துட்டு கட்டிக்கலாம். கைப்பிடி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த கூடைக்கு. இதை விட பிஸ்கெட் நாட்டு இதே மாதிரி போட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.